தமிழ்நாடு வந்து பல்வேறு பாத யாத்திரையெல்லாம் பார்த்திருக்கு. பல்வேறு யாத்திரைகள பார்த்திருக்காரு. எடப்பாடியார் யாத்திரை எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல எடப்பாடியார் பொறுத்தவரைக்கும் இப்ப என்னன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து 85 மாவட்டத்திலயும் விலைவாசி ஏற்றம்னாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனாலும் சரி, போதை கடத்தல்னாலும் சரி, கள்ளச்சாராய பிரச்சனைனாலும் சரி, எல்லா இடத்துலயும் 85 மாவட்டத்திலயும் மாவட்ட செயலாளர் தலைமையில ஆர்ப்பாட்டம். அங்கங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஓகே. தடவையும் பார்த்துருக்கோம் நம்ம. மீடியாங்கள்ல பெரிய அளவுல அத எக்ஸ்போஸ் பண்ணாம, அது நமக்கு தெரியும் மீடியா எந்த மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது அது நமக்கு தெரியும். ஆனா அவங்க செய்தது செய்தாங்க. ஓகே. இந்த முறை என்ன செய்றாருன்னா, நேரடியா மக்கள் மத்தியில போய் நம்ம இத சொல்லணும். ஓகே. அவருக்கு ஒரு எண்ணம். மக்கள் மத்தியில திமுக அம்பலப்படுத்துவாருங்கிறீங்க. கண்டிப்பா அம்பலப்படுத்துவார். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் நடக்கும்போதெல்லாம் நீங்க பார்க்குறீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க சட்டமன்றத்துல யார் இருந்தா? ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும், அந்த கேள்வி வந்து ஆடியோ கூட வராது. பதில் மட்டும் வரும். எந்த கேள்விக்கு இந்த பதில் அமைச்சர் சொல்றாங்கன்னு தெரியாது பார்க்குற மக்களுக்கு. அந்த மாரி இருட்டடிப்பு செய்யப்பட்டது சட்டமன்றத்திலேயே. நம்ம பார்த்தோம். இத்தனைக்கும் அவங்க தேர்தல் வாக்குறுதியில குடுத்திருந்தாங்க. சட்டமன்றம் வந்து நாங்க லைவ் வருஷத்துக்கு 100 பண்ணுவோம். நாள் நடக்கும். லைவ் பண்ணுவோம். மற்ற மாநிலத்தில் நடக்கிற மாரி, பாராளுமன்றத்தில் நடக்கிற மாரி லைவ் பண்ணுவோம் நாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. அப்ப சட்டமன்றத்துல அத மீறி அவர் காட்டும்போது, நம்ம பார்க்குறோம்ல எந்த அளவுக்கு பேசுறாரு சப்ஜெக்ட் வைஸா. நம்ம பார்க்குறோம்ல. அப்படி இருக்கும்போது, அத எக்ஸ்போஸ் பண்ற இடத்துல எடப்பாடி இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த பாத யாத்திரையில அத எக்ஸ்போஸ் பண்ணுவாரு.